வெல்கம் டு டிஎன்பிசி வெற்றி நிச்சயம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பாலிட்டியில் 7வது வீடியோ. மத்திய அரசு இதுக்கு முன்னாடி வந்து 2 பார்ட்டாக பார்த்தோம். குடியரசுத் தலைவர் பார்த்தோம். ஸோ குடியரசுத் தலைவரை வந்து 2 பார்ட்டு பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் குடியரசுத் தலைவருக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் பிரதமரோட முடிஞ்சு போச்சு, அமைச்சர்கள். அதுக்கப்புறம் வந்து மத்திய அரசு பற்றி சொல்கிறது வந்து 5வது பகுதி. அதுக்கப்புறம் அதில் முக்கியமான என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மத்திய அரசில் இந்திய அரசு தலைமை வழக்கறிஞர் பற்றி சொல்கிறது வந்து விதி 76 அட்டர்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா. இது ரொம்ப முக்கியமான ஆர்டிக்கல். நம்மளே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் ஒரு 4 or 5 டைம்ஸ் பார்த்துருப்போம். இந்திய அரசு தலைமை வழக்கறிஞரை பற்றி சொல்கிற விதி என்னென்னு. ஸோ இந்திய அரசு தலைமை வழக்கறிஞர் பற்றி சொல்கிற விதி என்னென்னா 76 அட்டர்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா. அதாவது உச்சநீதிமன்ற நீதிபதியாக நியமிக்க தகுதியுடைய ஒருவரை இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞராக குடியரசுத் தலைவர் அமர்த்துவார். உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருக்கிற அந்த குவாலிஃபிகேஷன் வர உள்ள ஒருவரை வந்து ஒரு அட்டர்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா வந்து குடியரசுத் தலைவர் வந்து அப்பாயின்ட் பண்ணுவார். அவரோட பணிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடியரசுத் தலைவருக்கு சட்டம் சம்பந்தமான அறிவுரைகள் மற்றும் அதாவது இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு வந்து சட்டம் சம்பந்தமான அறிவுரைகளை வழங்குதா வந்து அவரோட பணிகள். குடியரசுத் தலைவருக்கு சட்டம் சம்பந்தமான அறிவுரைகள், கவர்மெண்ட்டுக்கும் சட்டம் சம்பந்தமான அறிவுரைகள் வழங்குதா வந்து அவரோட வேலை. அப்புறம் என்னன்னா, அவரது கடமை, அவரோட அந்த வேலையை பார்க்கறதுக்காண்டி அவரோட இந்தியாவில் உள்ள எல்லா நீதிமன்றங்களிலும் வந்து ஆஜராகலாம். இந்தியாவில் உள்ள எல்லா நீதிமன்றங்களிலும் அவரது கடமையை ஆற்றும் பொருட்டு இந்தியாவில் உள்ள எல்லா நீதிமன்றங்களிலும் ஆஜராகலாம். அதுக்கப்புறம் வந்து நாடாளுமன்றத்திலோ அல்லது எந்த ஒரு அவையிலோ, நாடாளுமன்றத்தில் 2 அவை, மக்களவை, மாநிலங்களவை, அந்த 2 அவையில் வந்து எந்த அவையிலையும் வேணால் வந்து அவர் வந்து உள்ளே போய் பேசலாம். அவருக்கு வந்து பேசுவதற்கோ கலந்து கொள்வதற்கோ உரிமை உண்டு. ஆனால் ஓட்டுரிமை மட்டும் கிடையாது. ஆனால் வாக்களிக்கும் உரிமை மட்டும் கிடையாது. அவரது பதவிக்காலம் மற்றும் ஊதியம் யார் டிசைட் பண்ணுவாங்கன்னா குடியரசுத் தலைவர் தான் வந்து டிசைட் பண்ணுவார். நாடாளுமன்ற உறுப்பினர் என்ன அவங்களுக்கான ரைட்ஸ் என்ன இருக்கோ அதே அந்த சிறப்பு உரிமைகள் வந்து இவருக்கு மட்டும் அட்டர்னி ஜெனரல் ஆஃப் இந்தியாவுக்கு. இந்திய அரசாங்கத்திற்கு எதிரான வழக்குகளில் இவர் ஆஜராக முடியாது. இப்போது இந்திய அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு மாநிலமோ, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்டாக ஒரு மாநிலமோ இல்லை ஒரு தனிநபரோ வழக்கு போட்டிருந்தாங்கன்னா அந்த தனிநபர் சார்பாகவோ இல்லை அந்த மாநிலம் சார்பாகவோ இவர் வந்து வாதிட முடியாது. இவர் வந்து கவர்மெண்ட்டுக்கு தான் எப்பவுமே சப்போர்ட் பண்ணணும். ஸோ இவரோட பணிகள் இதுதான். இப்போ இருக்கிற இந்திய அட்டர்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கே வேணுகோபால் அப்படிங்கிறத வந்து அட்டர்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா கே வேணுகோபால். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றம், இது பார்க்குற எல்லாமே இம்பார்ட்டன்டான ஆர்டிகல். 76 வந்து இந்திய தலைமை வழக்கறிஞர் பற்றி சொல்லுது. அதுக்கப்புறம் வந்து நாடாளுமன்றம் விதி 79. நாடாளுமன்றம் அப்படின்னா என்னன்னா குடியரசுத் தலைவர், மக்களவை, மாநிலங்களவை இது எல்லாத்தையும் சேர்த்ததா வந்து நாடாளுமன்றம் அப்படின்னு சொல்றது வந்து விதி 79. அதுக்கப்புறம் பார்க்குறது முக்கியமானது மாநிலங்களவையோட விதி என்னன்னு பார்த்தீங்கன்னா விதி 80. மாநிலங்களவை அல்லது ராஜ்யசபா இதனுடைய விதி என்னன்னு பார்த்தீங்கன்னா 80 மாநிலங்களவை அல்லது ராஜ்யசபா. மாநிலங்களவை என்பது நாடாளுமன்றத்தின் மேலவையாகும். நாடாளுமன்றத்தின் மேலவை தான் வந்து மாநிலங்களவை. இதில் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷனில் சொன்ன மொத்த உறுப்பினர்களின் அதிகபட்ச உறுப்பினர்களின் எண்ணிக்கை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 250. மாநிலங்களவை அல்லது ராஜ்யசபையில் மொத்த உறுப்பினர்களின் அதிகபட்ச எண்ணிக்கை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 250. அது வந்து 238 அது ப்ளஸ் 12, அதாவது மொத்தம் 250 உறுப்பினர்கள். இதில் 238 உறுப்பினர்கள் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். 238 உறுப்பினர்கள் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். 12 உறுப்பினர்கள் வந்து நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்துருக்கோம். கலை, இலக்கியம், அறிவியல் ஆகியவற்றில் சிறந்த விளங்கியவர்களை வந்து குடியரசுத் தலைவர் நியமனம் செய்கிறார். ஸோ மாநில சட்ட மேலவை, அதாவது ராஜ்யசபையில் நியமிக்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை 12, மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை வந்து 250, தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை வந்து 238 தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்கள். இப்போ இது வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அதிகபட்ச உறுப்பினர்கள் எண்ணிக்கை. இப்போ எவ்வளோ பேர் இருக்காங்கன்னா 245 உறுப்பினர்கள். தற்போதைய உள்ள ராஜ்யசபை உறுப்பினர்களின் எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 245. இதில் 12 நியமன உறுப்பினர்கள் போக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள்னா 233 பேர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள், 12 பேர் நியமன உறுப்பினர்கள். மொத்தம் இப்போ உள்ளவங்க வந்து 245 பேர். பட் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் உள்ள அதிகபட்ச எண்ணிக்கை எவ்வளோன்னு கேட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா தற்போதுன்னு கேட்டால் தான் இந்த வேல்யூ எழுதணும். நார்மலாக வந்து உறுப்பினர்களின் எண்ணிக்கை எவ்வளோனா 250. அதில் 238 பேர் வந்து எலெக்டட் மெம்பர்ஸ் தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்கள், 12 பேர் வந்து நியமிக்கப்படும் உறுப்பினர்கள். ஸோ இவங்களோட தேர்தல் எப்படி நடக்குன்னா, மாநில சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் மாநிலங்களவை உறுப்பினர்களை ஒற்றை மாற்று வாக்கு மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். ஸோ ராஜ்யசபா எம்பிஸ் யார் செலக்ட் பண்ணுவாங்கன்னா லோக்சபா எம்பிஸ், அதாவது மக்களவை உறுப்பினர்களை யார் செலக்ட் பண்ணுவாங்கன்னா மக்கள் ஓட்டு போட்டு செலக்ட் பண்ணுவாங்க. அது வந்து எம்பி எலெக்ஷனில். ராஜ்யசபாவோட எம்பிஎஸ் யார் செலக்ட் பண்ணுவாங்கன்னா நம்ம எம்எல்ஏஸ், நம்ம தமிழ்நாட்டில் உள்ள எம்எல்ஏஸ், அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டில் உள்ள எம்எல்ஏஸ் அவங்க தான் ஓட் போட்டு வட்டி செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் வந்து அந்த ஓட்டு எப்படி வச்சு டிசைட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறைமுக தேர்தல் மூலம் தான் நடக்குது. நம்ம எம்எல்ஏஸ் ஓட்டு போட்டு செலக்ட் பண்ணுறதா வந்து ராஜ்யசபா எம்எல்ஏஸ். ஒவ்வொரு மாநிலத்தின் மக்கள் தொகையின் எண்ணிக்கைக்கு ஏற்ப ராஜ்யசபா உறுப்பினர்களின் எண்ணிக்கை தீர்மானிக்கப்படுகிறது. நம்ம இப்போ தமிழ்நாட்டில் 7 கோடி பேர் இருந்தாங்கன்னா அந்த இதுக்கு தக்கன மாதிரி தான் அந்த மக்கள் தொகை டிசைட் பண்ணி தான் எம்பி சீட் தருவாங்க. ஸோ இருக்கிறதுலே அதிக எம்பி சீட் உள்ள மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா யூபி. ஏன்னா யூபியில் தான் வந்து
அதிக மக்கள் தொகை இருக்குது. ஸோ மக்கள் தொகையை பேஸ் பண்ணி தான் வந்து ராஜ்யசபா அந்த எம்பி சீட் இருக்கும். அவங்கள யார் செலக்ட் பண்ணுவாங்கன்னா அந்த ஸ்டேட்டில் உள்ள எம்எல்ஏஸ் தான் ஓட் போட்டு செலக்ட் பண்ணுவாங்க. அந்த ஸ்டேட்டில் உள்ள எம்எல்ஏஸ் தான் வந்து மாநிலங்களவை தலைவர்கள், மாநிலங்களவை அமைச்சர்களை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அவருடைய பதவிக்காலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாநிலங்களவை ஒரு நிரந்தரமான அவை, மாநிலங்களவை வந்து ஒரு நிரந்தரமான அவை, கலைக்க முடியாது. பதவிக்காலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 ஆண்டுகள், பதவிக்காலம் வந்து 6 ஆண்டுகள். ஆனால் இதன் உறுப்பினர்களில், அந்த மொத்த உறுப்பினர்களில் 3 1 பகுதியினர் 1/3 வந்து ஒவ்வொரு 2 ஆண்டுகளுக்கும் வந்து ஓய்வு பெறுவார். இவருடைய பதவிக்காலம் வந்து 6 ஆண்டுகள். இது ஒரு நிரந்தர அவை. ஆனால் எப்படி ரிட்டையர் ஆவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்த உறுப்பினர்களில் 3 1 பகுதியினர் ஒவ்வொரு 2 ஆண்டுகளுக்கும் வந்து ஓய்வு பெறுவார். அதாவது 1/3. ஸோ 1/3 அந்த மொத்த உறுப்பினர்கள் வந்து 1/3 வந்து 2 வருஷத்துக்கு ஒரு தடவை ரிட்டையர் ஆவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தகுதிகள். ஸோ ராஜ்யசபா எம்பி ஆகிறதுக்காக என்னென்ன தகுதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும். வயசு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 30 வயசு இருக்க வேண்டும். துணை குடியரசுத் தலைவருக்கான வயசு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 35, குடியரசுத் தலைவருக்கு வந்து 35. ராஜ்யசபா எம்பி ஆகணும்னு பார்த்தீங்கன்னா 30 வயது நிரம்பியவராக இருக்க வேண்டும். நாடாளுமன்ற தொகுதியில் வாக்காளராக பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும். அந்த நாடாளுமன்ற தொகுதியில் வந்து நீங்கள் வந்து வாக்காளராக பதிவு செய்யப்பட்டிருக்கணும். ஆதாயம் தரும் பதவிகளில் வகிக்கக்கூடாது. ஆதாயம் தரும் பதவிகள் என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்தோம். குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், ஆளுநர், இதெல்லாம் வந்து ஆதாயம் தரும் பதவிகள் வந்து சேராது. மிச்சம் இருக்கிற சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப், ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப், அந்த மாதிரி பதவிகள் வந்து வகிக்கக்கூடாது. அப்படி நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா ரிசைன் பண்ணிட்டு தான் வந்து இந்த எலெக்ஷனில் நிற்க முடியும். அதுக்கப்புறம் மனநிலை சரியில்லாதவராகவோ அல்லது கடனை திருப்பி தர இயலாதவராக இருக்கக்கூடாது. மனநிலை சரியில்லாதவராகவோ அல்லது கடனை திருப்பி தர இயலாதவராக இருக்கக்கூடாது. குற்றவியல் வழக்கில் 2 ஆண்டுகளுக்கு மேல் தண்டனை பெற்று இருக்கக்கூடாது. குற்றவியல் வழக்கில், அதாவது கிரிமினல் கேசஸில் பார்த்தீங்கன்னா 2 ஆண்டுகளுக்கு மேல் தண்டனை பெற்றவராக இருக்கக்கூடாது. 2 ஆண்டுகளுக்கு மேல் வந்து தண்டனை பெற்றிருந்தால் நீங்கள் வந்து எலெக்ஷனில் நிற்க முடியாது. 2 வருஷத்துக்குள்ளே வந்து நீங்கள் ஜெயிலுக்கு போயிட்டு வந்துக்கலாம் குற்றவியல் வழக்குகளில். அதுக்கப்புறம் வந்து மக்களவை. ஸோ மாநிலங்களவைன்னு பார்த்தா விதி வந்து 80 வந்து மாநிலங்களவை சொல்லுது. மொத்த உறுப்பினர்கள் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 250 உறுப்பினர்கள், 238 பேர் வந்து எலெக்டட் மெம்பர்ஸ், 12 உறுப்பினர்கள் வந்து நியமனம் செய்யப்படும் உறுப்பினர்கள். ஸோ மக்களவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா விதி 81 வந்து மக்களவை பற்றி சொல்லுது. விதி 81 வந்து மக்களவை பற்றி சொல்கிறது. மொத்த உறுப்பினர்கள், மொத்த அதிகபட்ச உறுப்பினர்கள் எண்ணிக்கை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 552. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் கூறப்பட்டுள்ள மக்களவையின் அதிகபட்ச உறுப்பினர்களின் எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 552. அதாவது 530 + 20 + 2ன்னு பிரிச்சிருப்பாங்க. அதாவது 530 உறுப்பினர்கள் வந்து மாநிலங்களின் நாடாளுமன்ற தொகுதியிலிருந்து நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். அதாவது ஒவ்வொரு இந்தியாவில் இருக்கிற 29 மாநிலங்களிலிருந்து செலக்ட் பண்ணுறவங்க தான் அந்த 530 எம்பிஸ். மிச்சம் இருக்கிற 20 பேர் வந்து யூனியன் பிரதேசங்கள்லேருந்து செலக்ட் பண்ணுறாங்க. மிச்சம் இருக்கிற 20 பேர் வந்து யூனியன் பிரதேசங்களையும் சேர்ப்பாங்க. 2 பேர் மட்டும்தான் வந்து ஆங்கிலோ இந்திய உறுப்பினர்கள். 2 பேர் மட்டும்தான் வந்து ஆங்கிலோ இந்திய உறுப்பினர்கள். ஸோ மக்களவையில் வந்து தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்கள் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 550 பேர். 550 பேர் வந்து தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்கள். அந்த 550ல் வந்து பார்த்தீங்கன்னா 530 பேர் வந்து மாநிலங்களிலும் 20 பேர் வந்து யூனியன் பிரதேசங்களிலும் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அதாவது மக்களால் நம்ம ஓட் பண்ணி செலக்ட் பண்ணுறவங்க. மிச்சம் இருக்கிற 2 பேர் மட்டும்தான் வந்து ஆங்கிலோ இந்தியர்களை வந்து அப்பாயின்ட் பண்ணுறாங்க. ஆங்கிலோ இந்தியர்களே அப்படின்னா குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். ஸோ அந்த ஆங்கிலோ இந்தியர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா வந்து ஆங்கிலேயராக இருக்கணும், அவங்க அம்மா வந்து இந்தியராக இருக்கணும், தந்தை வந்து ஆங்கிலேயராகவும் தாய் வந்து இந்தியராக இருக்கணும். அவங்க தான் வந்து ஆங்கிலோ இந்தியர். அந்த மாதிரி இருக்கிற 2 பேரை வந்து அப்பாயின்ட் பண்ணுவாங்க எம்பிஸா. தற்பொழுது எவ்வளோ இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 545 பேர். தற்பொழுது எவ்வளோ இருக்காங்கன்னா 545 பேர். இப்போ ரீசெண்டாக இருக்கிறவங்க 545 எம்பிஸ் இருக்காங்க. அதாவது மக்களவை, லோக்சபாவில் இந்த 545ல் 2 பேர் போக 543 பேர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள். 543 பேர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள். அதுக்கப்புறம் மக்களவை உறுப்பினர்கள் மக்கள் தொகையின் அடிப்படையில் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். மக்களவை உறுப்பினர்கள் யார் செலக்ட் பண்ணாங்கன்னா மக்கள் தொகையை பேஸ் பண்ணி நம்ம மக்கள் தான் வந்து ஓட் பண்ணி செலக்ட் பண்ணுறாங்க. மக்களவை தொகுதி சீரமைப்பு எதை வச்சு பேஸ் பண்ணுறாங்க? தொகுதி வரையீடு வந்து எதை வச்சு பேஸ் பண்ணுறாங்கன்னா 2011 2001 மக்கள் தொகை கணக்கெடுப்பு வச்சு தான் வந்து பண்ணுறாங்க. இந்த எம்எல்ஏ, இந்த எம்பி சீட்டு எதை வச்சு டிசைட் பண்ணுறாங்க அப்படின்னா 2001 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தான் பண்ணிட்டு இருக்காங்க. தொகுதிகளை சீரமைக்கும் அதிகாரம், கூட்டவோ குறைக்கவோ உள்ள அதிகாரம் யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்டுக்கு மட்டும்தான் உள்ளது, நாடாளுமன்றத்துக்கு உள்ளது. இவங்களோட பதவிக்காலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 ஆண்டுகள். நமக்கே தெரியும். நெருக்கடி காலத்தில் இதனுடைய பதவி காலத்தை ஓராண்டு நீடிக்கலாம். அதாவது நெருக்கடி நிலை, தேசிய நெருக்கடி நிலை கொண்டு வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வந்து இந்த பார்லிமெண்ட், இந்த லோக்சபா என்ன பண்ணுவாங்கன்னா 6 மாதங்கள் நீட்டிக்கலாம். ஸோ 6 மாதங்கள் நீட்டிக்கலாம். அந்த 6 மாதங்கள் முடிந்ததுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு ஒரு அவசர நெருக்கடி நிலை கொண்டு வந்து மறுபடியும் 6 மாதங்கள் நீக்கலாம். ஆனால் நெருக்கடி நிலை வந்து 1 வருடத்திற்கு மேலாக நீட்டிக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி பண்ணவங்க, அதாவது நம்ம 5 வருடம் தான் வந்து மக்களவையின் இது பதவிக்காலம். ஆனால் இந்த மாதிரி 6 வருடம் வந்து பதவி பண்ணவங்க யார் அப்படின்னா இந்திரா காந்தி தான் பண்ணாங்க. கண்டினியூஸாக 2
2 தடவை பண்ணி, ஸோ 1 வருஷம் தான். அதான் இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் சொன்ன ரூல்ஸ் என்னன்னா 2 தடவைக்கு மேலே வந்து நீங்கள் தொடர்ச்சியாக அவசர நெருக்கடி நிலை பிறப்பிக்க முடியாது. அதுக்கப்புறம் கண்டிப்பாக எலெக்ஷன் வச்சே ஆகணும். ஸோ அந்த 1 வருஷம் வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அந்த 1 வருஷமே எப்படின்னா 6 மாதங்கள், 6 மாதங்களுக்கு ஒரு தடவை வந்து நீங்கள் பெரும்பான்மை நிரூபித்து அவசர நெருக்கடி நிலை கொண்டு வரணும். திருப்பி 6 மாதத்துக்கு ஒரு தடவை கொண்டு வரணும். அந்த மாதிரி 1 வருஷம் நீட்டிச்சிக்கலாம். இந்திரா காந்தி தான் வந்து 6 வருடம் இருந்தாங்க ஒரு தடவை. அதுக்கப்புறம் பிரதம மந்திரியின் பரிந்துரையிலோ அல்லது எந்த ஒரு கட்சி பெரும்பான்மை இல்லாத போதோ குடியரசுத் தலைவர் வந்து மக்களவை கலைக்கலாம். பிரதம மந்திரிகிட்ட வந்து பிரதம மந்திரி நாங்கள் பதவி விலகிறோம் அப்படின்னு சொன்னாலோ, இல்லை ஏதாவது ஒரு கட்சி பெரும்பான்மை இல்லை அப்படின்னு தெரிஞ்ச உடனே குடியரசுத் தலைவர் என்ன பண்ணலாம், மக்களவையை கலைச்சிடலாம். மாநிலங்களவை உறுப்பினர்களை விட இவர்களுக்கு வந்து அதிக அதிகாரம் பெற்றவர்கள். ஏன்னா இவங்க வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறவர்கள். மக்களவை எம்பிஸ் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறவர்கள். அதனால ராஜ்யசபா எம்பிஸை விட லோக்சபா எம்பிஸ்க்கு வந்து அதிகமான பவர்ஸ் இருக்குது. நிதி மசோதாக்கள் வந்து மக்களவையில் மட்டும்தான் கொண்டு வர முடியும். நிதி மசோதாக்கள் வந்து எங்கே கொண்டு வர முடியும்னா மக்களவையில் மட்டும்தான் கொண்டு வர முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அமைச்சர்கள் நம்ம பார்த்தோம். இதே ஒரு கொஸ்டினாக கேட்டிருந்தாங்க ப்ரீவியஸில். அமைச்சர்கள் யாருக்கு பொறுப்பிடுவார்கள் அப்படின்னா, அமைச்சர்கள் அனைவரும் கூட்டாகவும் தனியாகவும் மக்களவைக்கு மட்டுமே பொறுப்பிடுவார்கள். ஒரு கொஸ்டினில் பார்த்தோம், அமைச்சர்கள் அவரும் கூட்டாகவும் தனியாகவும் மறைமுகமாகவும் மக்களவைக்கு மட்டுமே பொறுப்புடையவர்கள். பிரதமருக்கு குடியரசுத் தலைவருக்கு கிடையாது, மக்களவைக்கு மட்டுமே பொறுப்புடையவர்கள். அதுக்கப்புறம் இவங்களுக்கான தகுதிகள் என்ன, தகுதிகள் பற்றி சொல்கிறது வந்து விதி 84 வந்து தகுதிகள் பற்றி சொல்கிறது. இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும். 25 வயது நிரம்பியவராக இருக்க வேண்டும். ஸோ குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவருக்கு வந்து 35 வயதுகள். ராஜ்யசபா எம்பிஸ்க்கு வந்து 30 வயது. ஸோ நம்ம மக்களவை எம்பிஸ்க்கு வந்து 25 வயசு. ஸோ நீங்கள் பிரதமர் ஆகணும்னா உங்களுக்கு எவ்வளோ வயசுனா 25 வயது இருந்தாலே போதும், நீங்கள் பிரதமர் ஆகலாம், பிரைம் மினிஸ்டர் ஆகலாம். ஸோ 25 வயது நிரம்பியவராக இருக்க வேண்டும். குற்றவியல் வழக்கில் அதே மாதிரி 2 ஆண்டுகளுக்கு மேல் சிறை தண்டனை பெற்றக்கூடாது. 2 வருஷத்துக்குள்ள 6 மாதம் 1 வருஷம் போய்க்கலாம். 2 வருஷத்துக்கு மேலே போனால் நீங்கள் வந்து எலெக்ஷன்லாம் நிற்க முடியாது. அதுக்கப்புறம் விதி 85 என்ன சொல்லுதுன்னா, இது வந்து இதுக்கு முன்னாடி நம்ம குடியரசுத் தலைவர் அதிகாரங்களே பார்த்தாச்சு. விதி 85 சொன்னதா, நாடாளுமன்ற இரு அவைகளை கூட்டும் அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா குடியரசுத் தலைவருக்கு. நாடாளுமன்றத்தில் லோக்சபாவையும் ராஜ்யசபாவையும் கூட்டுற அதிகாரம் யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவருக்கு தான் உள்ளது. ஒவ்வொரு கூட்டத்தொடருக்கும் அடுத்த கூட்டத்திற்கு உள்ள இடைவெளி எவ்வளோ, இதுவுமே வந்து ப்ரீவியஸ் இயர் வீடியோவில் பார்த்தோம். ஒவ்வொரு கூட்டத்தொடருக்கும் உள்ள அடுத்த கூட்டத்திற்கும் உள்ள இடைவெளி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 மாதங்கள். 6 மாதங்களுக்கு வந்து மேல் இருக்கக்கூடாது. 6 மாதங்களுக்குள்ள நீங்கள் வந்து என்ன பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு கூட்டத்தொடர் வச்சாகணும். ஒரு கூட்டத்தொடர் வச்சுட்டு ரொம்ப கேப் வச்செல்லாம் வரக்கூடாது. ஒவ்வொரு கூட்டத்திற்கும் உள்ள அடுத்த கூட்டத்திற்கும் இடைவெளி மேக்ஸிமம் வந்து 6 மந்த்ஸை தாண்டி போகவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு வருடத்தில் நாடாளுமன்றம் எத்தனை முறை கூட்டப்படும்னா 3 முறை கூட்டப்படும். இதுவே நம்ம பார்த்தோம் எத்தனை தடவை 3 முறை. பட்ஜெட் கூட்டத்தொடர், பருவகால கூட்டத்தொடர், குளிர்கால கூட்டத்தொடர், இந்த மாதிரி 3 டைம் கூட்டுறாங்க நாடாளுமன்றத்தை. பட்ஜெட் கூட்டத்தொடர், பருவகால கூட்டத்தொடர், குளிர்கால கூட்டத்தொடர் அப்படின்னு. அப்புறம் விதி 86 என்ன சொல்லுதுன்னா, நாடாளுமன்ற அவைகளில் உரை நிகழ்த்தவும் தகவல் அனுப்பவும் குடியரசுத் தலைவருக்கு உரிமை உள்ளது. விதி 86 என்ன சொல்லுதுன்னா, நாடாளுமன்ற அவைகளில் உரை நிகழ்த்துவோம், அங்கே போய் பேசிக்கலாம், மற்றும் தகவல் அனுப்பும் அதிகாரம் யாருக்குன்னா குடியரசுத் தலைவருக்கு உள்ளது. அப்புறம் விதி 87 என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, தேர்தல் முடிந்தவுடன், அதாவது ஒரு கட்சி ஆரம்பித்து பொது தேர்தல் முடிஞ்சு அவங்க வந்து பிரதமராக அப்பாயின்மெண்ட்டு ஃபஸ்ட்டு அந்த டே, அந்த பார்லிமெண்ட் கூட்டுற அந்த முதல் நாள், தேர்தல் முடிந்தவுடன் கூடும் முதல் கூட்டத்தில் வந்து குடியரசுத் தலைவர் வந்து உரை நிகழ்த்துவார். அதுக்கு பற்றி சொல்லதான் வந்து விதி 87. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குடியரசு துணைத் தலைவர் மற்றும் மாநிலங்களவையின் துணைத் தலைவர். குடியரசு துணைத் தலைவர் மற்றும் மாநிலங்களவையின் துணைத் தலைவர். அதாவது நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்தோம், மாநிலங்களவையின் தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடியரசு துணைத் தலைவர். குடியரசு துணைத் தலைவர் தான் வந்து மாநிலங்களவையின் பதவி வழி தலைவராக செயல்படுகிறார் அப்படின்னு பார்த்த ஆர்டிகல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 64 தான் வந்து குடியரசு துணைத் தலைவர் மாநிலங்களவையின் பதவி வழி தலைவராக செயல்படுகிறார். 63 என்னன்னு பார்த்தீங்கன்னா குடியரசு துணைத் தலைவரை பற்றி சொல்லுது. இதில் விதி 89 குடியரசுத் தலைவர் பதவி வழி தலைவராக மாநிலங்களவையின் தலைவராக செயல்படுகிறார். மாநிலங்களவையின் துணைத் தலைவர் வந்து மாநிலங்களவையின் உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். குழப்பக்கூடாது. குடியரசு துணைத் தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாநிலங்களவையோட தலைவர். ஸோ ஒவ்வொரு இதுலேயுமே வந்து ஒரு தலைவர் இருப்பார், ஒரு துணைத் தலைவர் இருப்பார். அந்த துணைத் தலைவர் அந்த மாநிலங்களவையோட அசிஸ்டன்ட், அந்த துணைத் தலைவரை எப்படி செலக்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மாநிலங்களவை உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். ஸோ குடியரசு துணைத் தலைவர் வந்து மாநிலங்களவையோட தலைவர், அந்த தலைவருக்கு இன்னொரு துணைத் தலைவர் இருப்பாங்க. அந்த மாநிலங்களவையின் துணைத் தலைவர் வந்து மாநிலங்களவை உறுப்பினர்களால், அங்கே இருக்கிற உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. விதி 90 என்ன சொல்லுன்னா, மாநிலங்களவை துணைத் தலைவர் தனது பதவி விலகல் கடிதத்தை மாநிலங்களவை தலைவரிடம் கொடுக்க வேண்டும். அதாவது மாநிலங்களவை துணைத் தலைவர் அவர் ரிசைன் பண்ண போறாருன்னா யார்கிட்ட கொடுக்கணும்னா மாநிலங்களவை தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துணை குடியரசுத் தலைவர், அவர்கிட்ட கொடுக்கணும். அதுக்கப்புறம் விதி 91 என்ன சொல்லுன்னா, மாநிலங்களவையின் தலைவர், அதாவது அவங்க பதவி இப்போ வந்து குடியரசுத் தலைவர் பதவி ராஜினாமா பண்ணாலோ அல்லது நோய்வாய்ப்பட்டாலோ அந்த சமயத்தில் குடியரசுத் தலைவரின் பணிகளை யார் பார்ப்பாங்கன்னா குடியரசு துணைத் தலைவர் பார்ப்பார். ஸோ அந்த மாதிரி குடியரசு துணைத் தலைவர் குடியரசுத் தலைவராக செயல்படும் பொழுது அவர் மாநிலங்களவையின் தலைவராக இருக்கக்கூடாது அப்படின்னு இதுக்கு முன்னாடியே பார்த்தோம். அவர் அந்த மாதிரி குடியரசுத் தலைவராக செயல்படும் பொழுது மாநிலங்களவையின் தலைவராக இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து இதுக்கு முன்னாடியே பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி டைமில் யார் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாநிலங்களவையின் துணைத் தலைவர் தான் வந்து
மாநிலங்களவைக்கு தலைவராக பதவி வகிப்பார். மாநிலங்களவை தலைவர் பதவி காலியாக உள்ளபோது தலைவரின் பணிகளை துணைத் தலைவர் மேற்கொள்ளார். துணைத் தலைவர் பதவியும் காலியாக இருந்தால், சப்போஸ் அந்த துணைத் தலைவரும் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவையில் இருக்கிற யாராவது ஒருத்தவங்களை வந்து தலைவராக அப்பாயின்ட் பண்ணிக்கலாம். விதி அந்த அந்த அப்போ மட்டும் அவையில் இருக்கிற யாராவது ஒருத்தவங்களை வந்து தலைவராக நியமிக்கலாம். அதுக்கப்புறம் விதி 92 என்ன சொல்லுன்னா, குடியரசு துணைத் தலைவரை பதவி நீக்கம் செய்யும் தீர்மானம் நடைமுறையில் இருந்தால், குடியரசு துணைத் தலைவர் வந்து பதவி நீக்கம் செய்யும் தீர்மானம் மாநிலங்களவையில் இருந்தாலோ இல்லை மக்களவையில் இருந்தாலோ, அப்போது அவர் வந்து அவையினை தலைமையேற்று நடத்தக்கூடாது. அப்போ வந்து அவர் அவையினை தலைமையேற்று நடத்த மாட்டார். அப்போ வந்து அதாவது மாநிலங்களவை துணைத் தலைவர் தான் நடத்துவார். அவருக்கு வந்து அவையில் பேசுவதற்கும் பங்கெடுப்பதற்கும் உரிமை உண்டு. ஆனால் என்னன்னா, அவர் மேலே பதவி நீக்கம் செய்கிற தீர்மானம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பேசுறதுக்கும் பங்கெடுப்பதற்கும் உரிமை உண்டு. ஆனால் வாக்களிக்கிறதுக்கு வந்து உரிமை கிடையாது. அதுக்கப்புறம் மக்களவை சபாநாயகர், துணை சபாநாயகர். இப்போ வந்து மாநிலங்களவை தலைவர், மாநிலங்களவை துணைத் தலைவர் பார்த்தோம். அதாவது குடியரசு துணைத் தலைவர் மற்றும் மாநிலங்களவையின் துணைத் தலைவர் பார்த்தோம். இப்போ மக்களவை சபாநாயகர், துணை சபாநாயகர். 93 என்ன சொல்லுதுன்னா, சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் ஆகியோரை மக்களவை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கின்றனர். யார் தேர்ந்தெடுக்கப்படனா, மக்களவை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள். விதி 94 என்ன சொல்லுதுன்னா, சபாநாயகர் தனது பதவி விலகல் கடிதத்தை அதாவது துணை சபாநாயகர் தனது பதவி விலகல் கடிதத்தை சபாநாயகரிடம் கொடுக்க வேண்டும். இந்த இடத்துல வந்து துணை சபாநாயகர்னு வரும், டைப்பிங் மிஸ்டேக். ஸோ பிடிஎஃப் ரெடி பண்ணுறதுல வந்து நிறையா கொஞ்சம் மிஸ்டேக் வரும். ஸோ கொஞ்சம் நான் சொல்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, துணை சபாநாயகர் தனது பதவி விலகல் கடிதத்தை, இந்த இடத்துல துணைன்னு வரும், துணை சபாநாயகர் தனது பதவி விலகல் கடிதத்தை சபாநாயகரிடம் கொடுக்க வேண்டும். சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் ஆகியோரை 14 நாட்களுக்கு குறைவாக அறிக்கை கொடுத்து மக்களவையில் தீர்மானம் கொண்டு வந்து வந்து பதவி நீக்கம் செய்யணும். அந்த மாதிரி நீங்கள் அவங்கள வந்து பதவி நீக்கம் செய்யணும் அப்படின்னா 14 நாட்களுக்கு முன்னாடியே வந்து அவங்களுக்கு வந்து அறிக்கை கொடுத்துடணும். அதுக்கப்புறம் தான் அவங்கள பதவி நீக்கம் செய்ய முடியும். மக்களவை கலைக்கப்பட்டால் சபாநாயகர் பதவி காலி ஆகாது. கலைக்கப்பட்டால் சபாநாயகர் பதவி காலி ஆகாது. அடுத்த அந்த பார்லிமெண்ட் அமைஞ்சு மக்களவை வர்ற வரைக்கும் வந்து அவர் பதவியில் இருப்பார். ஸோ மக்களவை கலைக்கப்பட்டால் யாரும் வந்து காலியாகாது, சபாநாயகர் பதவி வந்து காலியாகாது. ஸோ இதை பற்றி சொல்லுறது விதி 94. 96 என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் பதவி நீக்கம் செய்யும் தீர்மானம் நடைமுறையில் இருக்கும் பொழுது, நம்ம மேலே பார்த்த மாதிரி தான் துணை குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம் அந்த தீர்மானம் இருந்துச்சுன்னா அவரால் என்ன பண்ண முடியாதுன்னா, தலைமை வகிக்க முடியாது, ஓட் போட முடியாது, ஆனால் பேசலாம், பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இதில் என்ன டிஃப்ரென்ஸ்னால், அந்த மாதிரி அவங்கள பதவி நீக்கம் செய்கிற தீர்மானம் வந்து பார்லிமெண்ட்டில் இருந்துச்சு, மக்களவையில் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவையினை தலைமையேற்று நடத்தக்கூடாது. ரெண்டு பேருமே, யார் சபாநாயகராக இருந்தாலும் சரி, துணை சபாநாயகராக இருந்தாலும் தலைமையேற்று நடத்தக்கூடாது. ஆனால் என்ன ஒரு மாநிலங்களுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னா, அவரால் வந்து ஓட்டு போட முடியாது, பட் இவங்களால ஓட்டு போடலாம், ஆனால் பேசலாம், கலந்து கொள்ளலாம், வாக்கெடுப்பிலும் வாக்களிக்கலாம். ஆனால் என்னென்னா தலைமை மட்டும் வகிக்க முடியாது. ஆனால் அங்கே வந்து ஓட்டை போட முடியாது. குடியரசு துணைத் தலைவர் வந்து ஓட்டை போட முடியாது, ஆனால் இங்கே வந்து ஓட்டு போட்டுக்கலாம் அந்த பதவி நீக்கம் தீர்மானம் இருந்துச்சுன்னா அப்படின்னு. அதை பற்றி சொல்லுது விதி 96. 97 என்ன சொல்லுதுன்னா, சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகரோட ஊதியங்கள். சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகரோட ஊதியங்கள் பற்றி சொல்லுது வந்து 97. 98 என்ன சொல்லுதுன்னா, நாடாளுமன்ற இரு அவைகளும் தனித்தனி செயலங்கள் இருக்க வேண்டும். நாடாளுமன்றத்தில் இருக்கிற 2 அவைகளுக்குமே வந்து தனித்தனியாக செயலகங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லதான் வந்து விதி 98. 99 என்ன சொல்லுதுன்னா, நாடாளுமன்றத்தின் இரு அவைகளில் ஒவ்வொரு உறுப்பினர்களும் குடியரசுத் தலைவர் அல்லது அவர் சார்பாக நியமிக்கப்படும் தற்காலிக சபாநாயகர் முன்னிலையில் பதவி பிரமாணம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதான் நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்தோம். பிரதமர் மற்றும் அமைச்சர்களை யார் பதவி பிரமாணம் செய்து வைப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடியரசுத் தலைவர் பதவி பிரமாணம் செய்து வைப்பார். அதே மாதிரி அங்கே இருக்கிற எம்பிஸ், அந்த 500 எம்பிஸ் 552 எம்பிஸ் ப்ளஸ் அங்கே ஒரு 250 எம்பிஸ், அவங்களுக்குலாம் யார் பதவி பிரமாணம் செய்து வைப்பார் அப்படின்னா குடியரசுத் தலைவர். ஸோ குடியரசுத் தலைவர் அவங்க எல்லாருக்குமே வந்து பதவி பிரமாணம் செய்து வைக்க முடியாது. ஸோ அந்த சமயம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு தற்காலிக சபாநாயகர். ஸோ அப்போ தான் பார்லிமெண்ட் வந்து புதுசாக ஸ்டார்ட் ஆகிருக்கு. அப்போ சபாநாயகர் வந்து செலக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதனால அப்போ வந்து குடியரசுத் தலைவர் யாராவது வயதில் மூத்தவர்களை கூப்பிட்டு அவரை வந்து தற்காலிக சபாநாயகரை அப்பாயின்ட் பண்ணுவார். ஸோ எல்லாம் அந்த மிச்சம் இருக்கிற எம்பிஸ்லாம் வந்து இந்த தற்காலிக சபாநாயகர் முன்னிலையில் வந்து பதவி பிரமாணம் எடுத்துக்கொள்வாங்க, இருக்கிற எல்லா எம்பிஸுமே வந்து. அப்புறம் விதி 100 என்ன சொல்லுறான், நாடாளுமன்ற வாக்கெடுப்பின் போது சபாநாயகர் முதலில் வாக்களிக்கக்கூடாது. நாடாளுமன்றத்தில் ஒரு மசோதா கொண்டு வந்து பெரும்பான்மை நிரூபிக்கும் பொழுது ஓட்டர்ஸ் அந்த வாக்கெடுப்பு எடுக்கும்போது வந்து இப்போ சபாநாயகர் ஃபஸ்ட்டு வந்து வாக்களிக்கவே கூடாது. சப்போஸ் வந்து பெரும்பான்மை இருந்துச்சுன்னா ஓகே, சப்போஸ் ஈக்குவல் ஆயிடுச்சுன்னா சமநிலை ஏற்படும் பொழுது தான் வந்து அவர் வாக்களிக்க வேண்டும். சமநிலை ஏற்படுவது மட்டும் தான் வந்து அவர் வாக்களிக்கலாம். நாடாளுமன்றம் கூட்டம் நடத்தணும்னா வந்து 10ல் 1 பங்கு உறுப்பினர்கள் கண்டிப்பாக இருக்க வேண்டும். 10ல் 1 பங்கு உறுப்பினர்கள் கண்டிப்பாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் ஒருவர் நாடாளுமன்றத்தில் இரு அவைகள் வந்து இருக்கக்கூடாது. ஒன்று மாநிலங்களவை இருக்கலாம், இல்லை வந்து மக்களவையில் இருக்கலாம். ரெண்டுலையுமே வந்து அவர் வந்து எம்பியாக இருக்க முடியாது. அதுக்கப்புறம் விதி 101 என்ன சொல்கிறான், மக்களவை உறுப்பினர்கள் மாநிலங்களவை உறுப்பினர்கள் பதவி விலகல் கடிதத்தை அந்தந்த தலைவர்களிடம் கொடுக்க வேண்டும். அதாவது மக்களவை உறுப்பினர்கள், நீங்கள் லோக்சபா எம்பிஸாக இருந்தாலும் சரி, ராஜ்யசபா எம்பியாக இருந்தாலும் சரி, நீங்கள் ரிசைன் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களோட தலைவர்கிட்ட கொடுக்கணும். அங்கே வந்து மாநிலங்களவையின் தலைவர், இங்கே வந்து மக்களவை தலைவர் அல்லது சபாநாயகர்
இவங்க கிட்ட கொடுக்கணும். அவங்க வந்து அது ஓகே இருந்துச்சுன்னா ஏற்றுக்கலாம். அவங்களால அதால் அந்த ரீசன் வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியல அப்படின்னா அதை நிராகரிக்கும் அவங்களுக்கு வந்து உரிமை இருக்குது. அவங்களால ஓகேனா ஏற்றுப்பாங்க, அவங்கள ரிசைன் பண்ணுவாங்க. அப்படி இல்லை, அந்த ரீசன் வந்து வேல்யூபிள் இல்லை அப்படின்னா வந்து அதை ஏற்றுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து நாடாளுமன்ற அவையில் அனுமதி இல்லாமல் தொடர்ந்து 60 நாட்களுக்கு வராமல் இருந்திருந்தால் வந்து அவரது பதவி காலியாக விடுமா. ஸோ நாடாளுமன்ற அவையில் அந்த பார்லிமெண்ட்டில் அவங்களோட பர்மிஷன் இல்லாமல், லோக்சபா ராஜ்யசபாவோட பர்மிஷன் இல்லாமல் நீங்கள் 60 நாள் கண்டினியூஸாக லீவ் போட்டிங்கன்னா உங்களுடைய பதவி வந்து காலியாகிவிடும். அதாவது லீவ் லெட்டர்ஸ் அந்த மாதிரி சொல்லாமல் நீங்கள் அனுமதியே பெறாமல் லீவ் போட்டிங்கன்னா 60 நாள் காலியாகிவிடும். கூட்டத்தொடர் வந்து ஒத்தி வைப்பாங்க. அந்த மாதிரி 4 நாட்களுக்கு தொடர்ந்து ஒத்தி வைக்கப்பட்டால் அந்த ஒத்தி வைக்கப்பட்ட நாட்கள் உங்கள் 60 நாள் லீவ் கணக்கில் வராது. சப்போஸ் நீங்கள் 60 நாள் சொல்லாமல் லீவ் போட்டுட்ருக்கீங்க, ஒரு 50 டேஸ் போட்டீங்க, அப்போன்னு பார்த்து உங்கள் கூட்டத்தொடர் வந்து தள்ளி வச்சுட்டாங்க, பார்லிமெண்ட் ஒரு 10 நாளுக்கு தள்ளி வச்சிட்டாங்கன்னா அந்த 10 நாள் உங்கள் கணக்கில் வரவே வராது. ஸோ கூட்டத்தொடர் தள்ளி வைக்கிறது உங்கள் லீவில் வராது. சப்போஸ் அந்த கூட்டத்தொடர் இல்லாமல் நீங்கள் 60 நாள் இண்டிவிஜுவலாக லீவ் போட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய உறுப்பினர் பகுதி காலியாக, உங்கள் உறுப்பினர் பதவி காலியாகிடும். ஸோ மக்களவை சபாநாயகர் யார் இந்த மேக்ஸிமம் வந்து கேட்குறது ஃபஸ்ட்டு யாருன்னு கேட்பாங்க. ஜேவி மௌலாங்கர் வந்து ஃபஸ்ட்டு இருந்தார். அதுக்கப்புறம் 14வது மக்களவைத் தலைவர்னா சோம்நாத் சட்டர்ஜி. இவர் கூட ரீசெண்டாக போன வருஷம் இறந்தார். சோம்நாத் சட்டர்ஜி கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக கேட்கலாம். 2004 2009 வரைக்கும் இருந்தாங்க. அதுக்கப்புறம் மீரா குமார் வந்து 15வது 2009 2014. இவங்க கூட இப்போ வந்து குடியரசுத் தலைவர் எலெக்ஷனில் வந்து நின்னாங்க காங்கிரஸ் சார்பில் மீரா குமார். இப்போ இருக்கிறவங்க சுமித்ரா மகாஜன். 2014 2019 வரைக்கும் இருக்காங்க சுமித்ரா மகாஜன். ஓகே, தேங்க்யூ.